வணக்கம். என்று உங்களோடு நான் பேச இருப்பது, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படி கிடையாது. நான் சொல்ல நினைக்கிறதுல எதையாவது ஒன்று நீங்கள் கடைபிடிக்க பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் இல்லையா. உங்களுடைய அன்பு சகோதரியாக இதனை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே என்ன செய்வோன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸில் கொண்டு போய் வச்சுப்போம். அது முக்கியமாக வருத்தப்படக்கூடிய அல்ல வலிகள் நிறைந்த செயலாக இருந்தால் அதை மறக்கவே மாட்டோம். கொண்டு போய் நல்ல டீப்பாக அதை வேரோடு நம்ம மண்டைக்குள்ளார பதிச்சு வச்சுருவோம். சரி, அது நல்லதா? இல்லை. ஏன்னா அந்த வலிகளை அப்படியே நினைத்து கொண்டே இருப்போம். அதனால நம்மளுக்கு என்ன லாபம்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோன்னாக்கா ஒன்றுமே கிடையாது. நாமளே போகிறோம், நம்மளை திட்டினவனும் போகிறான். இதை நினச்சி நீ வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளார வச்சுருந்து எதையாவது லாபமானா சுத்தமாக கிடையாது. நம்மளை மாதிரியே ஒருத்தர் என்ன பண்ணால் போனான், ஒரு குருக்கிட்ட போய் கேட்குறான், குருவே, எப்போ பார்த்தாலும் இந்த வாழ்க்கை வலிகள் நிறைந்ததாக இருக்கிறது, நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகாக சொல்கிறார், உட்கார் அப்படின்னார். உட்கார்ந்தோடனே ஒரு பேப்பர் எடுத்தார். அந்த பேப்பரில் 2 அம்புக்குறி போட்டார். போட்டு 2 படம், 2 அம்புக்குறி இருக்குது. ஒரு அம்பு நம்ம வாழ்க்கையில் போகிறோன்னு வைங்க, இந்த ஒரு அம்பானது முதல்ல நம்மளை குத்துதுன்னு வச்சுக்க. அம்பு நம்ம மேலே பட்டுருச்சு, என்ன பண்ணும்? வலிக்கும், மிக மிக அதிகமாக வலிக்கும், எதிர்பாராத வலி இல்லையா. சரி, அதே திரும்பி இன்னொரு அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்பை எடுத்து நம்ம திருப்பியும் குத்திக்கிறோன்னு வச்சுக்கேன், எப்படி இருக்கும்? நல்லா இருக்குன்னா, அது மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களை டீப்லி ரூட்டுன்னு சொல்லுவோம். மிக ஆழமாக கொண்டு போய் மனசுக்குள்ளார மண்டைக்குள்ளார அதை சுருவி வச்சு, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, மண்டையெல்லாம் கறங்குது, தலையை வலிக்குது, தலையை சுத்துது. அந்த மாதிரி அந்த கஷ்டங்கள் 2வதாக வருது. யாரால் வருது? நம்முடைய எண்ணங்களால் வருகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் வலி நம்மளை ஒருத்தர் திட்டுறாங்க, இல்லை அலட்சியமாக பேசுகிறாங்க, இல்லை அவமரியாதை பண்ணுறாங்க, போனால் போயிட்டு போகுது. முதல் தடவை வந்துருச்சு, வலிக்கும், அதை அப்படியே விட்டுறணும். வலிக்குது, சரி, அது காயம் ஆறி போயிடும். அந்த வலியை நினச்சிக்கிறோம்ல, 2வது தடவை இழுத்து பிடிச்சி நாமளே வச்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அந்த வலிகள் தான் நமக்கு மிகுந்த தாக்கத்தை கொடுக்கும். அதனால் எவன் என்ன சொன்னாலும் சரி, தூக்கி அப்படியே கடாசிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த எண்ணங்கள் ஒருபோதும் நமக்கு உதவ போவதும் கிடையாது. அதால் ஏதாவது காசு பணம் சம்பாதிக்க முடியுமா? அதுவும் கிடையாது. அப்புறம் என்னதான் வலிகள் மட்டுமே மிஞ்சும். 2வதாக வலியை வாங்கிக்கிறோம் இல்லையா, அது தேவையா? முதல் வலியை அவன் கொடுத்துட்டு போயிட்டான், அவன் பாட்டுக்கு போயிடுவான். 2வது திருப்பி திருப்பி அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னா ஒன்றும் இல்லை. ஆகையினால் இதை மனசுக்குள்ளார கொண்டு போய் உள்ள சுருவி வச்சுக்கிட்டு இருக்கீங்கள, பல வருஷக்கணக்காக வச்சுட்ருப்பாங்க சில பேர். அவர்களை மீண்டு எழ முடியாது. அப்போ தான் அந்த மனோவியாதி வரும், டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் வேண்டாம்னா, ஒரு தடவை நம்மளை திட்டிட்டு போயிட்டானா, அலட்சியப்படுத்தினானா, அவமரியாதைப்படுத்தினானா அவனே போய் சேர்ந்துருவான். ஆனால் நாம் அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதை செய்யாதீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அப்படியே முடக்கப்பட்டுவிடும் உங்கள் நினைவுகளால். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் சொன்னதால் இல்லை, அது எதிர்பார்க்காம நடந்த விஷயம். ஆனால் 2வது தடவையும் நம்ம அவன் சொன்னதை தூக்கி அரைச்சமாக வரைக்கிற வரை உள்ளே தூக்கி போட்டுக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கெடுதலை செய்யும், தீங்கு விளைவிக்கும், முடக்கித்தான் போடும். எனவே இதை நாம் மனதில் கொண்டு எதா இருந்தாலும் அப்படி டூஸ் தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடணும். நாளைக்கு வேறு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.